விஜய் சாரை மீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணல. நம்ம ஸ்ரீநாத் சார் தான் மினிஸ்டர், நம்ம மச்சான் தான். அவர் தூத்துக்குடியில் இருக்காரு. அப்போ கூட நான் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தேன். அது ஆக்சுவலாக வந்து அவர் ஜெயிக்கிறதுக்கு 2 மாதம் முன்னாடி தான் ஸ்ரீநாத் சொன்னார், நம்ம பார்த்துட்டு வரலாம்டான்னு சொன்னார். சரிடா அப்படின்னு சொன்னேன். அந்த சரியை கொஞ்சமாக அழித்திருக்கலாம். போக முடியும், பார்க்க முடியாத விஷயம் கிடையாது ஆக்சுவலாக. பட் ஒரு நாள் போகணும் ஆசை, குடும்பத்தோடு ஒரு வாட்டி போய் ஒரு பார்த்துட்டு வரணும் ஆசை கண்டிப்பாக இருக்கு. 100% வந்து ஆளுங்க சார். இப்போ வந்து நீங்கள் நிறைய டேரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, லேடி டேரக்டர் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்க எப்படி வந்து ஒர்க் பண்ண வச்சாங்க உங்களை? ஏன்னா வந்து ஆம்பளைக்குன்னு ஒரு திமிரு இருக்கும், ஆனால் வந்து லேடிஸ் வந்து அதை அழிச்சிருவாங்க சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு என்ன தோணுச்சு? அவங்களுக்கு அந்த திமிரு இருக்கு கண்டிப்பாக. ஏன்னா திமிரு கண்டிப்பாக எங்கே திறமை இருக்கோ அந்த திமிரு கண்டிப்பாக இருக்கும். அது தப்பான விஷயமே கிடையாது. பெண்கள் இப்போ நம்ம வீட்டில் ஏன் அடிப்படைஞ்சு போகிறோம், பயம் கிடையாது. அவங்க அப்படி தான் இருக்கணும், நம்ம இப்படி தான் இருப்போம். ஸோ அதனால் அவங்ககிட்ட எல்லா திறமைகளும் இருக்குது. அவங்க அழகாக வேலை வாங்க தெரியும் சூப்பராக. இப்போ என்னென்னா அவங்க தான் ப்ரொடியூஸும் பண்ணாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வருவார். இவங்களே வந்து சரி நம்ம நினைக்கிறோம் ஒரு ஷூட்டிங் வெளியூர் போனால் ஈஸியாக நம்ம சுற்றி பார்த்துடலாம். உண்மையில உட்காந்து சாப்பிட்ற டைம் இருக்காது. நாங்கள் ரோட்டில் எங்கெங்கே போகிறோமோ அது தப்பு கிடையாது. நாங்கள் டைமை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல வண்டிக்குள்ளே ரவுண்டு அடிச்சுட்டு இருப்போம். ஏன்னா நம்ம ஊர் மாதிரி பெர்மிஷன் வாங்கிட முடியாது. போயிட்டு எல்லாமே ஒர்க் பண்ணுவோம், கேமரா இருக்கும். ஸோ வண்டி ரன்னிங்கில் இருக்கும், அங்கே ட்ரெஸ்ஸை மாற்றிருக்கோம். ஸோ அது மாதிரி வந்து ஆஃபீஸில் போய் ரொம்ப தூரம் போய் ட்ரெஸ் மாற்றணும். ஸோ அங்கே பப்ளிக்கில் நீங்கள் மாற்ற முடியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, வந்து போலீஸ் தூக்கிட்டு போயிடுவோம். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு மெயினாக கம்ஃபர்ட் ஜோன் உங்களுக்கு ஓகேவா, ஃபுட்டு ஓகேவா, இதுவும் போயிட்டுருக்கோம். ப்ரொடக்ஷன் இதோட எல்லாமே வந்துட்டு இருக்கோங்க. இது எல்லாமே மைண்டில் தூக்காமல் அவங்க வேலையும் பார்த்துருந்தாங்க, எழுதிட்டு இருப்பாங்க. ஷார்ட் நம்ம எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் கரெக்டாக எடுப்பாங்க. எடிட் பேஸ்லாம் படம் பண்ணாங்க, நான் பார்த்துருக்கேன். எல்லாருமே டென்ஷன் ஆகுங்களா இங்கே பாதி படம் நடக்கும், பாதி படம் நடக்காது. 6 மாதம் ஒரு பிரேக் விட்டுறாங்க, அதோட படமே முடிஞ்சிச்சு. பட் தெளிவாக ஆரம்பித்தாங்க. என்ன சொன்னாங்க, இவ்வளோ நாளுக்குள்ளே எனக்கு ஒரு நாள் கம்மி பண்ணி எடுத்தாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி சொல்லுவாங்கள்ல, கரெக்டு. நான் எதுவுமே எங்களை ஃபாலோ பண்ணல, எதுவுமே நான் கேட்கல. நான் டிமாண்டும் பண்ணுறாங்க கிடையாது. வாங்க டிக்கெட் ஏறினாங்க, ஷூட்டிங்கு இந்த ஷெடியூலு 2-3 மாதம் முன்னாடி அனுப்பிச்சிட்டாங்க எல்லாமே. உங்களுக்கு என்ன இந்த டைமில் பிக்கப் இருக்குது. பாம்பே பேட்டர்னில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அங்கே அப்படி தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு, யாரோடையும் ஒர்க் பண்ணாமல் நீங்கள் எப்படி இதை பண்ணிட்டீங்கன்னு. அப்போ அதே மாதிரி நான் சொன்னேன், எனக்கு சப்போர்ட் கேரளாவில் கிடைக்காது. நான் சொன்னேன், நான் வந்து பிறப்பால சென்னை தான், என் வைஃப் தான் கேரளா. நான் இப்படியே போய் கற்றுக்கிட்டேன், நானும் அப்படி தான் படம் பண்ணேன். ஆனால் சென்னையில் உங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது. எங்கே போகணும் ஏது போகணும் ஒரு நம்பர் மட்டும்தான் சில இடத்துல போனாங்க. டப்புன்னு முடித்தாங்க, டப்பிங் முடித்தாங்க. ஸோ அவங்க கம்ஃபர்ட் ஜோன் வந்து கேரளா விட இங்கே தான் இருக்குது. அதிகமாக இனி அவங்க தமிழ் படம் தான் பண்ணாங்க. கரெக்டில் நீங்கள் தமிழ் சினிமா தாண்டி மலையாளத்துக்கு போயிட்டீங்க. அப்படி மலையாளம் போல ஆல்ரெடி என் மலையாளத்தில் 4 படம் பண்ணியிருக்கேன். கடைசியில் லவ் ஆக்ஷன் ட்ராமா பண்ணேன், நிவின் பாலி கூட, நவீன் தாரா கூட. லாங்குவேஜ் தானே, நமக்கு அதெல்லாம் கிடையாது. எனக்கு சுத்தம் மலையாளம் தெரியாது. ஒய்ஃப் தான், அம்மா மலையாளி, அப்பா தமிழ், எங்கூர் தான் பூர்வீகம். ஆனால் நான் போய் ரன்னிங் பஸ்ஸில் பொங்கல், திருவாண்டம் இப்படியே ரன்னிங்கில் கற்றுக்கிட்டு இப்படி தான் நான் படம் பண்ணேன். ஆனால் நான் வந்து நானே டப் பண்ணுவேன். வாய்ஸ் வந்து நான் ப்ராம்ப்ட் எடுக்க மாட்டேன். என்ன மீனிங் கேட்டுட்டு நானே மலையாளத்தில் பேசுவேன். தெலுங்கு கன்னடம் தெரியும், எல்லாம் இப்படி கற்றுக்கிட்டான்னு தவிர லாங்குவேஜில் ஒன்றுமே இல்லை. நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ நம்மக்கிட்ட ஒர்க்கு வர்றது தான். இதுதான் நான் கற்றுக்கிட்ட விஷயம். அதனால் அவங்க ஒர்க் பக்கா, நம்ம ஒர்க் பண்ணிடுவோம். மலையாள ப்ரொடியூசர் அண்ட் தமிழ் ப்ரொடியூசர் என்ன வித்தியாசம் இருக்குது? மலையாள ப்ரொடியூசர் தமிழ் ப்ரொடியூசர் இல்லைங்க. ஏன்னா தமிழில் வந்து உங்கள் ஒய்ஃபும் ப்ரொடியூசர் ஆகிட்டாங்க. இப்போ ப்ரொடியூசர் ஆகலை, ஒரு கதை வச்சுட்டு அவங்க படம் பண்ண டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஆக்சுவலி இருக்குது இல்லை, ப்ரொடியூசர் வந்து கம்பேரிசன் கிடையாது. இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ நான் கம்ஃபர்ட் இருக்குல்ல, கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது. இப்போ என்னன்னா, இப்போ இவங்க வந்து அங்கேருந்து வந்து படம் பண்ணுறாங்க. படம் பண்ணும்போது இவங்க கம்ஃபர்ட் ஜோனாக மலையாளத்தில் வந்து சில விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டான்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான், எனக்கு கதை தெரியும். அது சொன்னால் பப்ளிசிட்டியாக பண்ணுற மாதிரி நல்லா இருக்காது. அது பேக் ஸ்டோரியை நம்ம தனியாக பேசுவோம், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஆனால் இங்கே வரும்போது அவங்க அவ்வளோ கம்ஃபர்ட் ஜோனாக ஃபீல் பண்ணாங்க. அப்போ அவங்க என்ன நினச்சாங்கன்னா, நான் படம் டோட்டலாகவே வந்து நான் இங்கேயே முன்னாடி உங்களெல்லாம் மீட் பண்ணுறது நான் நிறைய விஷயங்கள் டைம் சேவாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம இங்கே மீட் பண்ணுறது ஒன்றுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் விஷால் சாரை, கார்த்தி சாரை மீட் பண்ணோன்னா எங்கே பிச் பண்ணால் நமக்கு தெரியும். இவங்க அங்கே வந்து பெரிய பெரிய ஆக்டர் போய் மீட் பண்ணுறது சிம்பிள் தான். ஆனால் போகிற வழிகள் இருக்குல்ல, அங்கே டக்குன்னு கட் பண்ணிடுறாங்க. இங்கே எல்லாம் மாறி போச்சு, உங்களுக்கே தெரியும். ஈஸியாக நமக்கு கிடைக்கல, மற்றவங்க நல்லா நம்ம ஆசைப்படுவோம். இப்போ இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு எப்படியும் நமக்கு ஒரு படம் வரும், இல்லை நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வரும்போது நம்ம கனெக்ட் ஆகும். இந்த கனெக்டிவிட்டி இப்போ இருக்கிற ப்ரொடியூசர்ஸ்க்கு படம் பண்ணவங்க கூட படம் பண்ணிடலாம். படமே பண்ண தெரியாமல் கூட படம் புரிய வைக்கிறதுல ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக அப்படி நிறைய படங்கள் ட்ராப்பாக இருக்கீங்க சென்னையில். இப்போ பரவாயில்ல, 25 நாளில் படம் முடிக்கிறாங்க, வராங்க. எல்லாம் நம்ம நேரம் தான்.
நேரம் நல்லா எதுவும் நடக்காது. இது ஒரு சின்ன ஒரு பர்சனல் கொஸ்டின். என்னன்னா நிறைய படங்கள் நீங்க பண்றீங்க, ஆனா அது வந்து கொஞ்சம் கை கொடுக்க மாட்டேங்குது. சில படங்கள் கை கொடுக்குது. அப்ப அந்த நேரத்துல வந்து பிரஜனோட மனநிலை என்ன இருக்கும்? வீட்டுல அவர் என்ன பண்ணுவாரு? வீட்டில் சும்மா தான் உட்காந்துருப்பேன், பிரச்சனை இல்லை. 2 குழந்தை இருக்கு, 2 ட்வின்ஸ் இருக்கு, ஜட பண்ணி விட்டுட்டு இருப்பேன், சாப்பாடு விட்டுட்டு இருப்பேன், டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறது, இது மாதிரி விஷயம் தான். ஆனால் நான் சொல்றேன், பிக் பாஸுக்கு முன்னாடி பிக் பாஸுக்கு இல்லை, ஜெயிக்க வேண்டிய வேலை கண்டிப்பாக இருக்கு. நான் என்னோட ஃபிட்னஸ் நான் எப்பவும் வெயிட் ஏற்றி நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. நான் அப்போ எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கேன். எல்லா வீட்டையும் பழகிறது, பேசுறது எல்லாமே இருக்கு. நல்ல கதைகள் நான் ஒர்க் பண்ண எல்லாமே இன்க்ளூடிங் இவங்க எல்லாமே டெபியூட் ஆக்டர் தான். நடித்த படங்கள் எதுவுமே லாஸ் ஆகி ப்ரொடியூசர் காணாமல் போய் ஊரை விட்டு ஓடினதே கிடையாது. அதே ப்ரொடியூசர் நான் 2 படம் பண்ணியிருக்கேன். இப்போ ரெட் ஃப்ளவர் பண்ண டேரக்டர் கூட படம் பண்ணிட்டு இருக்கேன். ஊருக்கு 2 உதாரி இதெல்லாம் பூஜை போட்டு இதோட விஷயமும் ஆரம்பிக்கிறேன். இப்போ இவங்க கூட அடுத்தடுத்து இவங்க பண்ணுறாங்க. ஸோ நல்லா ரேப்பும் இருக்குது. அதனால் எப்பவுமே வந்து சோர்ந்து போனதே கிடையாது. அதனால் என்னென்னா இப்போ வந்து என்னென்னா இப்போது நம்மளை பார்த்து முன்னாடி வந்து ஆர்டிஸ்டாக இருக்கும்போது இப்போ இதோட மரியாதை பொறுப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து படங்கள் கதைகள் நிறைய பிச் பண்ணுறோம். எல்லா டேரக்டர்ஸும் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நல்ல கதைகள் சூஸ் பண்ணுறேன். நமக்கு ஏன்னா இப்போ பிஸ்னஸாக நமக்கு ஈஸியாக பிக் பாஸுக்கு அப்புறம் ஹிட் பண்ணி நல்ல கதைகள் வரும்போது அது இதுக்கப்புறம் வர படங்களுக்கும் ஹெல்ப்பாக இருக்குது. பெரிய ப்ளஸ் இருக்குது. ஆயிட்டாரு. நான் சொல்லி இதை எழுதி இல்லை ஆக்சுவலாக விஜய் சார் வந்து தளபதி வந்து நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அதான் நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு காலத்தில் பார்லிமெண்ட்ல என்ன நடக்கும்னு தெரியாது. இப்போ மக்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்தணும்னு சொல்லி இப்போ 2 நாள் முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேப்பர் படிச்சுட்டு தான் தெரியும்னு சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் அப்டேட்டாக இருந்திருக்காரு. எல்லாம் இப்போ முன்னாடி ஆட்சியிலேருந்து வந்தவங்கலாம் பண்ணாமல் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் என்னன்னா அது வந்து ஒரு குடும்ப அரசியலாக இருந்திருக்கு. இண்டிவிஜுவலாக அவர் இறங்கியிருக்காரு, நடிகராக இருந்திருக்காரு, எல்லா கஷ்டமும் தெரியும், பண்ணிட்டு இருக்காரு. எடுத்தோடனே 3 மாதத்துக்குள்ள இவ்வளோ தூரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு 15-20% பண்ணுறாரு. காலப்போக்கில் 5 வருஷங்கள் இருக்குல்ல, கண்டிப்பாக பெருசாக இருக்கும். 100%. சட்டமன்றத்தில் வந்து பர்சனலாக விஷயம் ஒரு போயின்னு இருக்கும்போது அது எப்படி பார்க்குறீங்க? பர்சனலாக போகல, அப்பா உங்கள் பையன் ஒய்ஃப்னு போகுது, அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை அப்பாவை காணும், அப்பா காணும். ஆக்சுவலாக எனக்கு அவருக்கு இல்லை சம்மந்தப்பட்ட ஆள் சொல்லியிருக்காரு, நீ வந்துட்டு கேட்டு பாருங்க, அந்த லாட்ரி மட்டும் தான் சொல்கிறீங்க. அவரும் சொல்கிறாரு, அவரும் அங்கே தான் இருந்திருக்காரு. ஆக்சுவலாக அங்கேருந்து இங்கே வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக இருக்குல்ல, நம்ம ஜெயிக்காத காலகட்டத்தில் இருக்கும்போது நமக்கு பெயின் இருக்கும். ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு விஷயம் பேசுவோம். ஆனால் ஓப்பனாக தான் பேசுகிறாங்க. சரி, அது ஹெல்த்தியாக இருந்துட்டு சந்தோஷமான விஷயம் தான். அது அவங்களுக்குள்ளே பேசி அதை அப்படியே ஸ்ட்ரக்கப் ஆகாமல் மக்களுக்கு நலத்திட்டம் தரும், இது தரும், நிறைய விஷயங்கள். இப்போ ஃபார்மிங்க்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். இப்போ ஃபார்மிங் லேண்டு பல விஷயங்கள் பண்ணுறாரு சொல்லியிருக்காரு விஜய் சார். எது நடந்தாலும் நீங்கள் இப்போ என்னன்னா இந்த லஞ்சம் ஒழிஞ்சிருக்குங்க. அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கார்பரேஷன் சைடில் எங்கே போனாலும் இப்போ நானும் ஒரு இடம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு இடத்துல போயிட்டு முன்னாடி இல்லை இங்கே மூவ் பண்ண அங்கே மூவ் பண்ணணும்னு சொல்லும்போது எவ்வளோ கொடுத்தா எவ்வளோ வேலை நடக்கும்ன்றது. இப்போ வாங்குறது பயப்படுறோம். ஆக்சுவலாக செக்யூரிட்டி 10 ரூபா டீ கூட கேட்க மாட்டாங்க. அப்படிதான் இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்குல்ல எல்லாருக்கிட்டையும். போலீஸ்கிட்ட மாற்றம் வந்துருக்கு. அதுக்கு நம்ம டிவி தானே நான் பச்சையா சொல்லியிருக்கேன். ஒரு பூஜையில் கூட நான் சொன்னேன். நான் ஃபர்ஸ்ட் நான் சொன்னது எனக்கு அதாவது 5,000 ஃபாலோவர்ஸ் தூக்கிட்டாங்க இன்ஸ்டாகிராமில். என் பேஜே போனாலும் பரவாயில்ல, எனக்கு என் மனசில் என்ன தோணுச்சோ நான் தான் சொன்னேன். நமக்கு சினிமாவில் தெரியும்ல, சினிமா ஈஸியாக தூக்கி போட்டு சொல்லுவாங்க. யார் வேணா வரட்டும். விஜயகாந்த் சார் வந்தார், வந்து நல்லா அவர் தான் 95,000 கிலோமீட்டர் அவரது தவிர யாருமே இப்படி ட்ராவல் பண்ணல. வந்தார், நல்லா பண்ணார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அது என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சார் எப்படி பண்ணி தான் உங்களுக்கு தெரியும் முன்னாடியே. அதுக்கப்புறம் ஒருத்தர் வரணும்னா யார் வேணா வரட்டும், நீ யார் வேணா வரலாம், நீ கூட வரலாம், நல்லது பண்றவன் தான், உங்க பேக்கப் இருந்தான். 5 வருஷம் கொடுத்தா பாருங்க நல்ல கிட்ட என்ன பண்றாருங்க. நல்ல விஷயம் தான். அப்படி கிடையாது. நீங்க கேட்டு விஜய் சார் எம்ஜிஆர் கூட வாக்குறுதி கொடுத்தது அவர் ஏன் இன்னும் இது பண்ணல? பண்ணுவாருங்க. எப்ப 3 மாசம் தான் ஆச்சு. இன்னும் 5 வருஷம் 3 மாசம் அந்த உடனே செய்யணுங்க. ஒன்னோட செய்யலையே. அவர் சொன்ன வாக்குறுதியில ஒண்ணுமே செய்யல. அவர் எப்ப செய்வார்? ஏன் இந்த படம் வந்து ஓடாத படத்தையும் எடுக்கிறீங்கன்னா தேட்டரில் போகாத படங்கள் ஓடிடியில் ஒர்க் ஆகும். ஸோ யூஸ்வல் லவ் ஸ்டோரிக்கு ஒரு விஷயம் இருக்குது, அது எல்லாமே நடந்துருக்கு. இன்னைக்கு இந்த படம் ஹிட் ஆகுன்றது கடவுள்கிட்ட அந்த டே அந்த நாள் வெள்ளிக்கிழமை அமையறது மட்டும்தான் இருக்குது. உழைச்சிருக்கோம், கொண்டு போய் சேர்க்குறோம், அது மட்டும் நம்மகிட்ட. அதுக்கப்புறம் அதோட ப்ளஸ் மைனஸ் நம்மக்கிட்ட அந்த கீ நம்மகிட்ட கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம். லலிதா தாஸ். I'll try to speak in hello. I'll try to speak in Tamil. If any mistake is there, please forgive me. இந்த மூவியில் நாயகாவோட அம்மா
ഇതിൻ്റെ സ്പെഷ്യാലിറ്റി ലേഡി டைரக்டர் பண்ணிய படம்னா ஸோ நிறைய ரொமான்ஸ் இருக்குது, நிறைய காமெடி இருக்குது, இமோஷன்ஸ் இருக்குது. அதனால திஸ் இஸ் ஃபேமிலி ஓரியன்ட் மூவி. ഓഗസ്റ്റ് 14 റിലീസ്. നിങ്ങൾ എല്ലാവരും തിയേറ്ററിൽ പോയി പടം പാത്ത് ഞങ്ങളെ സപ്പോർട്ട് ചെയ്യണം. നന്ദി. Hello, Yes, my name is Manhar Priyadarshan. This is my second movie with my mom. First movie was Sri Lankan Sundari. Hope you all support us in this movie. Thank you. மலையாளம் தமிழ் சொல்கிறீங்க, ஆனால் நாகர்கோவில் கன்னியாகுமரியில் ரெண்டுமே சேர்ந்து தான் பேசுவாங்க. அங்கே எடுக்கப்பட்ட கதையா அல்லது கேரளா கதாநாயகி கேரளா அல்லது கதாநாயகி தமிழ்நாடுங்கிற அப்படி எடுத்துருக்கீங்களா? இதில் கதாநாயக தமிழ், நாயகன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்துட்டு மலையாளி. அந்த இதுக்கு முன்னாடி நீங்கள் இது எப்படி நீங்கள் டைரக்டர் ஆனீங்க? இது சொல்லுங்கள். பிகாஸ் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, ஓகே. I independent. First I started with my video songs because I write songs and script also. I usually do stories. Then after that I thought I should visualize it, you know. So started visualizing the video songs, then went to the scripting and the short stories, short movies I took. Then I went for the children's movie. ഒരുപാട് സ്ഥലത്ത് I have given for the awards, and so I received awards. So for children's movie from Kerala and UAE I received many awards. So after that I was actually going to other people to, you know, put my song, my lyrics in their movie. So 2 years I waited for that. Dubai. அபுதாபி, துபாயில். அது என்ன, அது அந்த போர்ஷன் என்ன? அந்த போர்ஷன் அது அந்த போர்ஷன் because இந்த കഥയിലെ നായകൻ ദുബായിലെ ജോലി ചെയ്യുന്നു. റൊമാൻസ് കഴിഞ്ഞ കല്യാണം എന്താ പറയാ, കല്യാണം. അപ്പൊ അതൊക്കെ ഒരു ജോലി, നല്ല ജോലി വേണം അല്ല. അപ്പൊ നായിക അപ്പായ്ക്ക് ഗൾഫുകാരനെ കൊണ്ട് കെട്ടിക്കും. അപ്പൊ നായകൻ ഗൾഫിലേക്ക് പോകുന്നത്. അപ്പൊ അവിടുത്തെ congratulations industry la paakkumbodhu what kind of challenging facing of female director as a movie? You know, if you work in Tamil, I think less challenges. Okay. If the place is the problem where you work. Okay. Because I have faced very good things from Chennai. I did most of my works in Chennai. I'm so happy with that because, you know, tak, like, you know, I want it within hours. They asked me, like, you know, my sound engineer, everybody, they asked me, within how many hours you want it, ma'am? So I said 2 hours or 3 hours, you know. So I love to work with Tamil, Chennai. Nice. So what is the Ali character? Is a Prajin or another hero? Ali is heroine. Oh, heroine. Oh, nice. Ali Mala illiya, Ali Mala. Ali the hailstorm. Oh, it's a Malayalam rain. Yeah. Okay. So the romance starting seeing the Mala. So Oh. Ali. Ali. And the Okay. heroine name Ali. Okay. What message convey to the audience in the one line? One line messages, so many things are there. So I don't know, because you have to understand and you have to inform the, you know, the crowd really. Yeah. One thing I can't say because, you know, it is related to the, one is romance. It's a deep romance because they wait to marry. They wait for that to, you know, become so close. And in the Madri Gen Z romance, like, you know, choose one and go on. No. This film shows, The you couple know, romance. yeah, the depth in the romance. Okay. So you should wait for that. Like the lady is, the heroine is waiting for the hero to come and marry. Okay. So why you choose Prajin? Because I want a person who is similar to the other hero. Okay. But the other hero is having lots of hair. Actually, I wanted him to have hair also. So then he said, "Ma'am, I have cut it." Okay, so what I will do? But there is no other way. So then I said, "Okay,
let me change that to like the heroine cannot understand who is he like that. Maybe explain about the character.